ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் இனிதான புதன் பரப்பின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இதனுடைய வரைக்கும் மகள் எல்லோரையும் ஆரோக்கியத்தோட உட்கார வச்ச கடவுளுக்கு மறுவாத நன்றி தர பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனி தர வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்றைய நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்தோடு இணைந்து செல்லலாம். நேரம் லண்டனில் 8/12/18/6/2025 மற்றும் ஒரு நேரலையோடு இணைந்திருக்கின்றோம். வளமை போலவே சிந்தனை நேரம், அதனைத் தொடர்ந்து பொறிச்சொல், தொடர்ந்து தினக்கவி மற்றும் தகவல் இருக்கின்றது. இலக்கிய நேரம் 10 மணிக்கு குடும்பங்கு வலயம், 11 மணிக்கு மருத்துவ நேரம். டாக்டர் பெனிட்டா ஸ்டீஃபன் அவர்கள் நினைய காத்திருக்கின்றார்கள். இன்றைய தலைப்பாக வருகின்றது எல்லோருக்கும் ஏற்படும் இந்த குரட்டை பற்றிய விஷயங்கள் பற்றி பேச வருகின்றார் டாக்டர் பெனிட்டா ஸ்டீஃபன் அவர்கள். உங்கள் பக்கம் உள்ள பிரச்சனைகளை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் என்று கேட்டபடி மாநில நிகழ்ச்சிகள் 5:30 ஆரம்பித்துக் கொள்ளும். வணக்கம் தமிழக்கா, வாங்கோ. வணக்கம் பாணி. சமூக ஒருங்கிசை வலியுறுத்தும் ஆண்டு 2025 புலம்பெயர் தமிழ் சிறுவர் எழுத்தாளர் மாதமான ஆனி மாதத்தில் இன்றைய மும்மத சிந்தனை நேரம். அனாதர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு காலை பொழுதில் எங்களை இணைத்த இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனம் 2 4 முடிய. தர்மம் செய்தல். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துக்களிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்று விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளத்தை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கும் கைமாறு அளிப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இதைத்தான் வலியுறுத்துகிறார் நம் கடவுளாகிய ஆண்டவர். வழக்கை செய்வதை இடக்கை அறியாதிருக்கட்டும். நாம் மற்றவர்களுக்கு செய்யும் ஒவ்வொரு உதவியும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் செய்வதுதான் தர்மம். நாங்கள் தர்மத்தை செய்துவிட்டு மற்றவர்களுக்கு உதவி விட்டு நாங்கள் பல பேருக்கு இதை சொன்னால், பல பேருக்கு இதை தம்பட்டம் அடித்தால் அதால் கிடைக்கும் நன்மை எங்களுக்கு எதுவுமே இல்லை என்று இன்றைய வாசகத்தில் இதை உறுதியாக ஆண்டவர் சொல்லுகின்றார். அதே போல் நாங்களும் இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் நான் பலருக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும். பலர் பலவிதப்பட்ட தேவைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் நினைப்பது பணம் மட்டும்தான் உதவி என்று இல்லை. பணம் உதவி இல்லை. அதையும் தாண்டி எங்கள் உள்ளத்தால் மற்றவர்களை ஆறுதல் படுத்துவது, உடலால் மற்றவர்களுக்கு உதவி செய்வது, இதுவும் கூடி ஒரு பரிமாற்றம் தான். இன்று நான் இதை உணர்ந்து கொள்வதற்கு எனக்கு கனகாலம் பிடித்தது. ஏனென்றால் நாங்கள் நினைக்கின்றோம், நாங்கள் மற்றவர்களுக்கு காசு அனுப்பி மற்றவர்களை படிப்பித்தாலோ மற்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தாலோ நாங்கள் தர்மம் செய்து விட்டோம் என்று நினைக்கின்றோம். இல்லை, அது தவறானது. நாங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறு உதவியும் அடுத்த கைக்கு வலக்கைக்கு தெரியாமல் செய்வதுதான் தர்மம். சில வேளைகளில் நாங்கள் எங்களுடைய விதகம் என்று நான் சொன்னால்தான் அது எல்லாருக்கும் புரியும். ஒருத்தல் என்றுதான் நாங்கள் எங்களுடைய பைபிளில் அதை சொல்லுவோம். ஒருத்தல், நாங்கள் எவ்வளவோ ஒருத்தல் செய்கின்றோம். நாங்கள் நினைப்பது மரக்கறி சாப்பிடுவது ஒரு ஒருத்தல், இல்லையென்றால் நாங்கள் சோறு சாப்பிடாமல் இருப்பது ஒருத்தல். அது ஒருத்தல் அல்ல. நாங்கள் எங்களை ஒருத்து, நான் இன்றைக்கு ஒரு உடை வாங்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ, இல்லை அது ஒரு சப்பாத்து வாங்கணும் என்று நினைக்கின்றோனோ, இல்லை நான் போய் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடணும் என்று நினைக்கின்றேனோ, அதை ஒருத்து மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் ஒருத்தல். எங்களுடைய தேவைகளை ஒருத்து மற்றவர்களுக்கு செய்யும் ஒருத்தல் தான் ஒருத்தல்.
அதைத்தான் ஆண்டவர் கூறியிருக்கின்றார். இன்றைய நற்செய்தி அதைத்தான் எங்களுக்கு விளக்கமாக கூறுகின்றது. நாம் ஒருத்தல் செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட ஒருத்தல் என்பதை இறைவன் எங்களுக்கு விரிவாக இன்றைய நற்செய்தியில் கூறியிருக்கின்றார். அதே போல நாங்களும் எங்களை ஒருத்து, எங்களுடைய தேவைகளை ஒருத்து, எத்தனையோ இன்று யுத்தத்தால் அழிந்து கொண்டிருக்கும் எத்தனையோ நாடுகளில் பல தேவைகள் இருக்கின்றது. அந்த தேவைகளை நாங்கள் சிறிதளவு கடுகளவாவது நாங்கள் உதவி செய்ய வேண்டும். அதே போல்தான் நம்முடைய நாட்டில் இன்றைக்கு எத்தனையோ ஏழை மக்கள் இருக்கின்றார்கள். போரினால் பாதிக்கப்பட்டு கையை இழந்து, காலை இழந்து, கண்ணை இழந்து எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் உதவ முன்வர வேண்டும். எங்களுடைய வார்த்தை மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளை எனக்கு தந்த இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அது பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். அன்பான தகப்பன் ஜேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த இருவேளத்தாக ஜேசுராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கொடை நன்றிகளை சொல்லிக்கொண்டு அன்பு சகோதரி திருமதி தவண கல்வராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். நலமாக உற்சாகமா இருக்கிறீங்களா? காலை வணக்கம் பாலன், மிகவும் உற்சாகமாக இருப்பேன். நன்றி. நீங்கள்? அதே உற்சாகத்தோடு நான் நலத்தோடு இருக்கேன். நன்றி சகோதரி. அப்படி நன்றி சொல்லிக்கொண்டு அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் காலை வணக்கங்களையும் சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி மற்றும் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் காலை வணக்கங்களையும் சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி மற்றும் எல்லா உறவுகளுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் பாமோத்து அதிபர் அன்பு சகோதரர் திருவாளர் நாடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமோத்து கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகள் எல்லோருக்கும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றும் கிடைக்கும் சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்திக்கொண்டு லண்டனிலிருந்து ஈச்சம்பட்டை வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ இலக்கம் சபை 538 என்று சொல்லிக்கொண்டு பழமை போல புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காளுங்க சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 20 - 31 முடியும். இயேசுவினுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகவும் எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும் நாட்டு புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமலும் இருக்க கடவர்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுத்தவர்களுக்கும் ஐயோ! பூமியின் மேல் மிகுந்த இடுக்கணும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். பட்டய கருத்தினாலே விழுவார்கள். சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் தளிர்க்கிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். தொடர்ச்சி சபை நாளை தொடர்பு சொல்லிக்கொண்டு ஒரு பாடு. இயேசுடைய பரிசுத்தமுடைய நாமத்துக்கு சோத்திரம்.
அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தோம் அம்மையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தோம் அம்மையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தோம். ஆராதனை ஆராதனை அன்பர் இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காய மாற்ற வேண்டும். எம்பாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காய மாற்ற வேண்டும். ஆராதனை ஆராதனை அன்பர் இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரமொன்றே எம் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரமொன்றே நம் சுமையாக மாற வேண்டும். எம் தேச எல்லையெங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். எம் தேச எல்லையெங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். உம் நாமம் சொல்ல வேண்டும். அன்பான தகப்பனே இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மீண்டும் உங்களை கோடான கொண்டு நன்றிகளை சொல்லிக் கொண்டு, அன்பான தகப்பனே எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. தேவையை தந்தீங்க, வெஜ்ஜிப்பு அனுப்பி ஆசீர்வதிங்க. அதற்கான நன்றி சொல்லும் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே அனைத்து தேவை குழந்தைகளோடும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்று அவர்கள் கிடைக்கும் சொல்லி ஒவ்வொரு தேவ குழந்தைகளையும் இயேசு நாமத்தில் அவருடைய வாழ்த்துறன். அவர்களுடைய பெற்றோருக்கு இந்த பலத்தையும் நல்ல சுகத்தையும் கொடுத்து இயேசப்பா நீங்கள் தினமும் அனுதினமும் அவருடைய ஆசீர்வாதத்தில் எழுதவனை ஜபிக்கிறேன் ராஜா. தேவையை சந்திங்க, வழி எடுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. செல்லும் இடமெல்லாம் தெய்வ குழந்தைகளுடைய கரம் கூடவே என்று பாதுகாப்பு அடுத்தவனும் ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நான் சொல்லும் தகப்பனே சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே குடும்பங்கள் ஆசீர்வாதங்களுக்கு தடைகளாக இருக்கிற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய செவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் சோத்திரம் தகப்பனே. குடும்பங்களில் நிறைவாக ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக இயேசப்பாக நன்றி செலுத்துகிறேன். சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே. அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களது ஆணி வாய்ந்த கரம் அவரோட கூடவே இருந்து வழிநடத்தவனை ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நன்றி சொல்லும் தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே. பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வழிநடத்தவன் சொல்லி இயேசப்பான பேட்டை எடுத்துக்கொண்டு சவரி விடவர்றேன். நன்றி, வணக்கம். நன்றி பாலன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து டேவிட் அண்ணன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் வேறு பெற்றோர் என்கின்றது திருப்பாடல் 112. பிதாச்சுதன் தூய ஆவியின் பேராலே ஆமென். திரை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே.
மற்றும் இன்றைய நாளை ஒருங்கிணைத்து வழங்கும் சகோதரி திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? காலை வணக்கம். நான் மிக உற்சாகமாக இருக்கிறேன். நன்றி. நீங்கள்? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1865, பொதுக்காலம் 11ஆம் வாரம், இன்று புதன் தினமுமாகும். இன்று திருகவை புனிதர்களான மார்க் மற்றும் மார்சிலின் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, எம்மை கரம் பிடித்து காக்கும் பரமனை நாம் புகழ்ந்து பாடுவோம். மலரென மனதினை திறந்து வைத்தேன், அதில் மனமென இணைந்திட உனை அழைத்தேன். மலரென மனதினை திறந்து வைத்தேன், அதில் மனமென இணைந்திட உனை அழைத்தேன். உளமென்னும் மகளினில் உனை வளர்த்தேன், அங்கு உயர்ந்திடும் சுடரினில் உனை அறிவேன். அங்கு உயர்ந்திடும் சுடரினில் உனை அறிவேன். மலரென மனதினை திறந்து வைத்தேன், அதில் மனமென இணைந்திட உனை அழைத்தேன். பால் நிறம் படைத்த என் மழலையுள்ளம் வீணே கார்நிழல் கொண்டது காலத்தினால். பால் நிறம் படைத்த மழலையுள்ளம் வீணே கார்நிழல் கொண்டது காலத்தினால். காவலா காலமெல்லாம் கழித்து என்று கோலமிடும் முந்தன் திருவுருவை, என்று கோலமிடும் முந்தன் திருவுருவை. மலரென மனதினை திறந்து வைத்தேன், அதில் மனமென இணைந்திட உனை அழைத்தேன். உளமெனும் மகளினில் உனை வளர்த்தேன், அங்கு உயர்ந்திடும் சுடரினில் உனை அறிவேன். அங்கு உயர்ந்திடும் சுடரினில் உனை அறிவேன். மலரென மனதினை திறந்து வைத்தேன், அதில் மனமென இணைந்திட உனை அழைத்தேன். வாழ்த்தொலியாக என் மீது அல்லேலூயா அல்லேலூயா, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்லுவதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்ளுவார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, 1-6 வரை, 16-18 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மனிதர் பார்க்க வேண்டுமென்று உங்கள் நற்செயல்களை அவர்கள் முன் காட்டிக் கொள்ளாதபடி கவனமாக இருங்கள். இல்லையேல் வானகத்தில் உள்ள உங்கள் தந்தையிடம் உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. எனவே நீ பிச்சையிடும் பொழுது மக்கள் புகழ வேண்டுமென்று வெளிவேடக்காரர் செபக்கூடங்களிலும் தெருக்களிலும் செய்வது போல உனக்கு முன் பறைசாற்றச் செய்யாதே. அவர்கள் தங்கள் கைமாறு பெற்றுவிட்டனர் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். நீ பிச்சையிடும் பொழுதோ உன் வலக்கை செய்வதை இடக்கை அறியாதிருக்கட்டும். அப்பொழுது நீ இடும் பிச்சை மறவாயிருக்கும். மறவாய் உள்ளதை காணும் உன் தந்தையும் உனக்கு பிரதிபலன் அளிப்பார். நீங்கள் செபம் செய்யும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் மனிதர் பார்க்கும்படி அவர்கள் செபக்கூடங்களிலும் தெருக்கோடிகளிலும் நின்று செபம் செய்ய விரும்புவர். அவர்கள் தங்கள் கைமாறு பெற்றுவிட்டனர் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். நீயோ செபம் செய்யும் பொழுது உன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு மறவாயுள்ளதை உன் தந்தையை நோக்கி செபம் செய். மறவாயுள்ளதை காணும் உன் தந்தையும் உனக்கு பிரதிபலன் அளிப்பார். நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவேடக்காரரை போல் முகவாட்டமாக இருக்க வேண்டாம். அவர்கள் நோன்பு இருப்பதை மனிதர் பார்க்கும் பொருட்டு தங்கள் முகத்தை விகாரப்படுத்தி கொள்ளுகின்றனர். அவர்கள் கைமாறு பெற்றுவிட்டனர் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன்.
நீ நோன்பு இருக்கும் போது தலைக்கு எண்ணெய் தடவு, முகத்தை கழுவு. அப்பொழுது நீ நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாமல் மறவாய் உள்ள உன் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறவாய் உள்ளதை காணும் உன் தந்தையும் உனக்கு பிரதிபலன் அளிப்பார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக கடந்த தவக்காலத்திலே சிந்தித்த கேட்ட அதே வார்த்தைகளை இன்றைய நாளிலே 11வது பொதுக்கால வாரத்திலே நாமும் கேட்கின்றோம். திருச்சபை நமக்கு அதை மறுபடியும் நாம் எந்த விதத்திலே வாழ வேண்டும், இந்த தவக்காலத்திலே நாங்கள் செய்த பரித்தியாகங்கள், பொருத்தல்கள், சுபதவங்கள், முயற்சிகள் இவையெல்லாம் நமக்கு எப்படி பலன் தரும் என்பதை நிரூபித்து காட்டும் வண்ணமாக இன்றைய நாளிலே திருச்சபை மறுபடியுமாக இந்த வார்த்தைகளை, அதாவது பேச்சுச்சூடு எனப்படும், அதாவது மலைமேல் பிரசங்கம் எனப்படும் இந்த பகுதியை, அறிவுறுத்தல் பகுதியை நமக்கு தருகின்றோம். ஆகவே உன் வழக்கை செய்வது உங்கள் கிடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் என்ற அந்த கருத்தின்படி இன்றைய நவீன டிஜிட்டல் உலகில் நான் எது செய்தாலும் 4 பேர் பார்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும், அதிலிருந்து எனக்கு ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் வெளியிட்டு புகழை தேடிக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அடுத்தவருக்கு உதவி செய்யும் போது எந்த எதிர்பார்ப்போடு அதை செய்கிறோம்? கைமாறு எதிர்பார்த்து செய்கின்றோமா அல்லது உயரிய உள்ளத்தோடு செய்கின்றோமா என்று நினைத்து பார்க்க இன்றைய நாளிலே இயேசு நம்மை அழைக்கின்றார் நற்செய்தியின் வாயிலாக. விளம்பர பிரியர்களையும் வெளிவேடக்காரரையும் இயேசு நற்செய்தியிலே கண்டிக்கின்றார். யூதர் தர்மம், நோன்பு, இறைவேண்டல் ஆகிய 3 அறச்செயல்களை தீவிரமாக கடைபிடித்தனர். துவக்கத்தில் அதன் உள்ளார்ந்த பொருள் உணர்ந்து கடைபிடித்தனர். காலப்போக்கில் சமுதாயத்தில் தங்கள் அந்தஸ்தை உயர்த்தி கொள்ளவும் நீதிமான்களாக, பக்தி பழங்களாக காட்டிக்கொள்ள இவற்றை பயன்படுத்தி கொண்டனர். இத்தகைய வெளிவேடத்தை இயேசு கண்டிக்கின்றார். இது 21ஆம் நூற்றாண்டு விளம்பர யுகமாகும். இதற்கும் எப்போதும் விளம்பரமும் வியாபார உத்தியும் அவசியமாகின்றது. இதற்கு ஆன்மீகம் சார்ந்தவையும் விதிவிலக்கல்ல என்பது போல மாறி வருகின்றது இன்றைய சமுதாய நிலை. ஆனால் இயேசுவின் போதனை மிக தெளிவாக உள்ளது. நமது வாழ்வில் பிழைப்பிற்காக பல வேடங்களை போடலாம், நமது பொருளை விளம்பரப்படுத்தலாம். ஆனால் ஆன்மாவிற்கும் உறவனோடு உரையாடுவதற்கும் விளம்பரமும் வியாபார தந்திரமும் வெளிவேடங்களும் அவசியம் இல்லை என்பதை 2025 வருடங்களாக இதை எழுதி வைத்த காலத்திலிருந்து 70 வருடத்தை நாம் கழித்தாலும் மிகுதியாய் உள்ள ஆண்டிலே இற்ற வரைக்கும் வேதாகமம் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றது. இதை உணர்ந்தும் இயல்பாக இதயபூர்வமாக நாம் வாழ இறைவனை அன்பு செய்து வாழுவோம், பிறரை அன்பு செய்வோம், இறைவன் வழி நடப்போம், இறைவன் வார்த்தையில் நாம் நிலைத்திருப்போம். சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, மீண்டுமாக நாளைய தினம் இணையும் வரை, நாளைக்கு கொஞ்சம் தாமதமாகத்தான் வருவேன். ஆகவே எல்லோரும் சொன்ன பின்பு நான் செல்லுகின்றேன். 8:45 போல எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கின்றது. ஆகவே சென்று வந்து நன்றி டேவிட் ஆண்டனி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து ஜானதேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். காலை உற்சாக வணக்கம். தோப்பாளினி தோமலர் கல்விராஜன், வணக்கம். பாமுக தோப்பாளினி கல்வாணி மோகன், அதிபர் நடாமோகன், அனைத்து பாமுகர்களுக்கும் இணைந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு ஜானதேசன். இன்று பொதுக்காலத்தின் 11ஆம் வாரத்தின் 3ஆம் நாள் புதன்கிழமை 9,32 ஆக்கமாகும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை விட்டு பிரிந்த அனைத்து உறவுகளுக்கும், விமானத்தில் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், நோயினால் பிடிக்கப்பட்டு இறந்தவர்களுக்காகவும், கடும் நோயில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும், எமது ஊழியர்களாகிய சிறப்பு மலர்களின் வருங்கால வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும், அவர்களின் பெற்றோரை ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் இறை வேண்டுதல் செய்வோம். கிறிஸ்தவ நற்சிந்தனை. இறைவன் கொடுத்ததை இல்லாதவர்களுக்கு கொடுத்துவது தர்மம். இறைவனோடு உள்ள உறவை பலப்படுத்த அன்றாட நாம் மேற்கொள்வது பிரார்த்தனை. புலன்களை அடக்கி தீமையை விலக்கி நன்மையை செய்ய துணை என்பது நோன்பு.
இவைகள் அனைத்து நோக்கத்திலிருந்து மாறாது உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும். மாறாக மற்றவர்கள் போல வேண்டும் என்று நாம் செய்கிற காரியங்கள் நமக்கு ஒரு நாளும் பயனை தருவதில்லை. சுயநலம் இல்லாமல் ஒரு பணியை செய்வது என்பது இவ்வளவு கடினம். இதில் நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா என சிந்தித்துத்தான் செயல்படுகின்றோம். நாம் செய்யும் அறச்செயல்களை கண்டு பிறர் நம்மை பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும், பிறருக்காக நம்மை பற்றி 4 வார்த்தை சொல்ல வேண்டும் என்றுதான் நினைக்கின்றோம். நன்மை செய்வது என்பது மற்றவர்கள் புகழும் வண்ணம் செய்தல் வேண்டும். யார் நல்லவர்களாக வாழ்கின்றார்களோ, உண்மையாக வாழ்கின்றார்களோ அவர்களை இறைவன் ஆசீர்வதிப்பார். ஒருவன் தடுக்கி விழுந்தால் அதை பார்த்து உடனே கை கொடுக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவரும் விரும்புகின்றார். நாங்களும் அதை கவனமாக தண்டித்து பின்பற்றுவோமாக. நன்றி, வணக்கம். நன்றி ஜானடேசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பில்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம் கூறிக்கொண்டு பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் பாமுக உறவுகள் மற்றும் நற்சிந்தனை படைத்த அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கி கொண்டு என்னுடைய நற்சிந்தனை தொடர் என்று 1698 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறைவாட்டையின் சிந்தனையாக, நல்லவைகள் எப்போதும் நல்லவைகளையே தரும், கெட்டவைகள் துர்மணம் வீசும் என்கின்றது லத்தீன் பழமொழி ஒன்று. ஆன்மீகத்தின் சாராம்சத்தை இன்றைய நற்செய்தி எடுத்துரைக்கின்றது. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு ஆன்மீகம் இருக்கின்றது. கிறிஸ்தவம் என்பது பக்தியோடு நின்று விடுவது கிடையாது, மாறாக செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது. இன்று வழிபாடா செயல்பாடா என்று மக்கள் மத்தியிலும் அருட்பணியாளர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சிலர் வழிபாட்டில் நிறை காண்கின்றார்கள், சிலர் செயல்பாடே சரியான பாதை என்று அதில் பயணிக்கின்றார்கள். இவை இரண்டையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது என்பதை இயேசுவின் போதனையும் வாழ்வும் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. சிவம், தவம், தர்மம் என்கின்ற 3ஐயும் இணைத்து புரட்சிகரமான ஆன்மீகத்தை தருவதுதான் கிறிஸ்தவ ஆன்மீகம். சிவம் நம்மை செயல்பாட்டுக்கு உந்து சக்தியாக இருக்கும் வகையில் வழிநடத்த வேண்டும். அதே போல செயல்பாடு சிறப்பாக அமைய நமது சிவ வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும். ஒன்று மற்றொன்றிற்கு இணையானதாக இயல்பானதாக வழிநடத்த வேண்டும். இந்த இரண்டையும் நம் வாழ்வில் ஒரு சேர இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். பல சமயங்களில் நம் வாழ்வு வழிபாட்டோடு முடங்கி போய் விடுகின்றது. நம் வாழ்வை தொடாத வழிபாடுகள் நம் மத்தியில் ஏராளம். இந்த வேறுபாடுகள் மறைந்து இணைந்த ஒரு ஆன்மீக வாழ்வை வாழ தியாகம் என்ற பண்பும் மேலோங்க வேண்டும். இன்றைய நவீன உலகில் ஒவ்வொருவருமே தங்கள் பெருமை பாராட்டுகின்ற செயல்களுக்குத்தான் அதிகமாக முக்கியத்துவம் தருகின்றனர். வேண்டுதல், தர்மம், நோன்பு 3ம் வெளிவேடமின்றி முகாமையான வன்கட்டோடு, அதாவது நிபந்தனைகளோடு நிகழ வேண்டும். பிறர் பார்க்க வேண்டும் என்று, பிறரின் பாராட்டை பெற வேண்டும், நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்றும் நோக்கத்தோடு இவற்றை செய்யும் போது அங்கே வெளிவேடம் புகுந்து விடுகின்றது. உள்நோக்கம் நுழைந்து விடுகின்றது. பாராட்டும் நற்பெயரும் கிடைக்கும் போது உள்நோக்கம் நிறைவேறி விடுகின்றது. இறையாசி தவறி விடுகின்றது. நாம் புரிகின்ற அறச்செயல்கள் வெளிவேடமாக இருந்தால் அவற்றால் ஒருவேளை பிறர் நலமடைந்தாலும் நாம் நலமடைய போவதில்லை. கடவுள் நம் உள்ளத்தில் உறைபவர். அவர் நம் உள்ளத்தை துருவி ஆராய்பவர். எனவே கடவுளின் பார்வையில் நாம் நல்ல மனிதராக இருக்க வேண்டும் என்றால் நம் உள்ளத்தில் தூய்மையும் நேர்மையும் ஓங்கி விளங்க வேண்டும். அதே நேரத்தில் கைமாறு எதிர்பாராது நாம் புரிகின்ற அறச்செயல்கள் பிறர் நன்மைக்காக செயல்பட வேண்டும். இன்றைய திருப்பாடல் கூறுகின்றது, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அது நெருப்பின் மீது ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வது எளிதான காரியம் அல்ல, அது நெருப்பின் மீது நடப்பது போன்றது ஆகும். அவருக்கு அஞ்சி வாழ்பவர்கள் எப்போதும் அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்கள். இதுவும் எளிதான காரியம் இல்லை. ஆனால் அவ்வளவு கடினமான வாழ்க்கையை அவர்கள் நம்பிக்கையோடு வாழ்வார்கள். இவர்களிடம் காணக்கூடிய முக்கியமான பண்புகள், இவர்கள் அருள்மிக்கவர்கள், இரக்கமுள்ளவர்கள், நீதியோடு வாழ்கின்றவர்கள். நம்முடைய வாழ்வில் நாம் கடவுளுக்கு அஞ்சி நடக்க வேண்டும் என்றால் இவற்றை நம்முடைய வாழ்வாக்க வேண்டும். இந்த வாழ்வில் நமக்கு நிச்சயம் சோதனைகள் வரும்,
தீங்குகள் நடக்கும். அவற்றை எதிர்கொண்டு வெற்றி பெறுகின்ற போது நாம் பேறு பெற்றவர்களாக நீதிமான்கள் கூட்டத்தில் இடம்பெறுபவர்களாக மாறுவோம். வாழ்வில் துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் அதற்கு பயந்து விடாமல் கைமாறு கிடைக்கின்றதோ இல்லையோ அதை பற்றி எதிர்பார்க்காமல் வாழ்வை நிறைவோடு வாழ்வதுதான் சரியான பார்வையாக இருக்க முடியும். கைமாறு எதிர்பார்த்து வாழ்வது உண்மையான அருள்வாழ்வு அல்ல. எதையும் எதிர்பார்க்காது வாழ்வை நேர்மையோடு துணிவோடு உண்மைக்கு குரல் கொடுத்து நல்ல மனச்சான்றோடு வாழ்வதுதான் சரியான பார்வை. இயேசுவின் மலைப்பொழிவு வழங்கும் அறச்சிந்தனைகள் ஒவ்வொன்றும் நம் வாழ்வை நேரிய வழியில் நடத்தி செல்லும் பொன்னான மொழிகள். எனவே இயேசுவின் பொன்மொழிகள் எந்த இதயத்தில் பாய்ந்ததம்மா, அவராட்டியரும் பணிகள் நெஞ்சில் அக்கினி மூட்டுதம்மா. இயேசுவின் பொன்மொழிகள் இறைவனில் விழித்தீரென்றார், துன்பம் வருகையில் பொறுத்தீரென்றார். இறைவனில் விழித்தீரென்றார், துன்பம் வருகையில் பொறுத்தீரென்றார். தூய்மையில் நிலைத்தீரென்றார், தூய்மையில் நிலைத்தீரென்றார். துயர் துடைப்பதில் கழித்தீரென்றார். இயேசுவின் பொன்மொழிகள் என்று வேண்டிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டதை சிந்தனையில் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற எல்லா முயற்சிகளும் சிறக்க வேண்டும் என்று வாழ்கின்ற வேளையிலே எங்கள் பாமுகத்திலே இருக்கிற எங்களுடைய சிறப்பு குழந்தைகளை நாங்கள் இந்த வேளையில் நிறைவாக சிந்தித்து அவர்களுக்கு இறைவன் நித்திய அந்த உண்மையான ஒரு ஆற்றலை கொடுக்க வேண்டும், பலத்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற இந்த முயற்சிகள் இந்த பொன்மாலை வேளையிலே அந்த நிகழ்த்துகின்ற இந்த நிகழ்ச்சிகள் அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வாக மற்றவர்களுக்கும் அமைய வேண்டும். அதனால் அவர்கள் திடம் பெற்று மன உறுதியோடு மேலும் மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அவர்களை பராமரித்து வரும் அவருடைய பெற்றோர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் மன ஆறுதலையும் அமைதியையும் இறைவன் வழங்க வேண்டும். அவர்கள் தளர்ந்து போகாமல் அந்த குழந்தைகளை திடமான மனதோடு நல்ல வழிபடுத்த வேண்டும் என்ற ஆற்றலை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நோயினால் வருந்துபவர்கள், வறுமையில் வாடுபவர்கள், தனிமையில் இயங்குபவர்கள் மற்றும் மரித்த ஆன்மாக்கள், இந்த விமான விபத்தில் இறந்து போன அந்த உறவுகள், மரித்த அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய சாந்தியும் அந்த உறவுகளுக்கு என ஆறுதலையும் இறைவன் கொடுக்க வேண்டும் என்று இந்த நாளில் நாங்கள் வேண்டிக் கொண்டு இந்த இயேசுவின் வாக்குகளை பொன்மொழிகளை நாங்கள் எங்கள் வாழ்வாக்கி நாங்கள் வாழும் போது எங்கள் வாழ்வின் நிறைவான வாழ்வை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம், பகமையை தவிர்க்கலாம், துன்பத்தை அகற்றலாம், பிறர் நேசத்தில் வாழலாம் என்ற அந்த பொன்மொழிகள் எங்களுக்கு எப்போதும் மன நிறைவையும் ஆறுதலையும் தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நானும் வேண்டிக் கொண்டு எல்லோரும் நலமாக வாழுங்கள் என்று சொல்லிக்கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நினைவுற்றவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். காலையிலே கிறிஸ்தவ சிந்தனை தந்த அண்ணா பாலமுரளி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், டேவிட் ஆண்டனி அவர்கள், ஜானடேசன் அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி வாணி உங்களுக்கு ஒப்படைக்கிறேன். கல்வி நித்யானந்தனையும் வரவேற்றவன். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி அக்கா, தொகுப்புக்கும் பணிக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். சர்வதேசர்கள் வாங்க பதிச்சந்திர தாங்க வந்தோடனே மியூட்ல போட்டுட்டேன். சூப்பர் சூப்பர். இருக்கிறது அமைதியாக இருக்கிறது நல்லதுதானே வாணி? ஏன் எல்லா நேரம் அமைதியா இருக்க கூடாது? அது யார் ஜெயாக்காவின் சிந்தனை, நேவிஸ் அக்காவின் சிந்தனையும் கேட்டேன். நேவிஸ் அக்கா என்ன அந்த பிள்ளைகளுண்ட இதை சொல்லி போட்டு டக்கண்டு தடம்புரண்ட மாதிரி ஒரு சிந்தனை வந்துட்டுது. சரி சரி, எல்லாம் முதலே அவசரத்துல சொல்லியிருந்தா அப்படித்தான் தர்றது. வேறு என்ன சிந்தனை எல்லோருடையும் சில சிந்தனைகள் சிறப்பாக தான் இருக்கிறது. ஆனால் சிந்தனையை சொல்லும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக சொன்னீங்களா உங்களுக்கு நல்லதுதான். எல்லாரையும் நீங்கள் சிந்தனையில் சொல்றீர்கள், அது எல்லாரும் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்ற அது உண்மையில் நல்லதுதான்.
ஆனா எல்லாட்ட மனமும் அப்படி இல்லத்தானே. ஆமா. மலைப்பொழிவுன்றது அதுல பல பல விஷயங்கள் இல்லை. ஒரு மனித வாழ்க்கையை அவர்கள் எப்படி இந்த வாழ்க்கையில வாழ அதுதான் வேண்டும் என்றது நல்ல வழியாக அது சரி. அதுல இருந்தான் அதைத்தான் நினைச்சேன். அவர் சொன்னார், அதை நாங்கள் கடைபிடிக்கிறோமா என்பதுதான். ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதுதான் மனித வாழ்க்கை. யாருமே இல்லை, யாருமே கடைப்பிடிப்பது. இவரோட சாமியார் கூட கடைப்பிடிப்பதில்லை, வாழ முடியாது. அந்த அறமொழிகளை அவர் அந்த மலை மீது ஏறியமிருந்து அந்த அருள் மொழிகளை அவர் வழங்கியது மக்களுடைய வாழ்வுக்கு தான். பொய் சொல்லாதீங்க, ஆணையிடாதீங்க, ஏழைகளை நேசிங்க, கஷ்டப்படுறதுக்கு உதவி செய்யுங்கன்னு பல. அப்ப நீங்க அப்படி என்ன சிந்தனை என்ற சொல்றத கொஞ்சம் மாத்து சொல்லும். அப்படி என்று இல்ல. இப்ப பலர் சொல்வார் எழுதிலேயே, வாழ்த்துங்கள், வாழ்த்தப்படுவீர்கள், நீங்களும் வாழ்த்துபவர்கள் வாயார வாழ்த்துங்கோ, ஏன் நம்ம ஒரு வாழ்த்துறது இல்லைன்றெல்லாம் தலைப்பெல்லாம் போட்டு நாங்க பீத்துவோம், சரியா? ஆனா இங்க வாழ்த்து சொல்றதும் கிடையாது, எந்த நிகழ்ச்சிக்கு வருவதும் கிடையாது, கேட்டதை சொல்வதும் கிடையாது, சரியா? பலர் இருக்கிறார்கள் இது. தெரியாமலே வந்துட்டு அப்ப வாழ்த்துங்கோண்டா உங்களோட நிகழ்ச்சிக்கு மட்டும் நாங்க வந்து வாழ்த்துவோம், மற்றவன நிகழ்ச்சிக்கு நாங்க வரவும் மாட்டோம், காலையில இருந்து இரவு வரைக்கும் என்ன நடக்குன்னு தெரியவும் மாட்டாது. கேட்பாருங்களா? அப்படியோ இப்ப அற்றது கேட்கிறார்கள் பலர். நடக்குதான். அப்ப என்னத்தை பாக்குறீங்க அதுக்குள்ள, என்னத்தை கேக்குறீங்க அதுக்குள்ள? அப்ப நீங்க உங்களை நாங்க வாழ்த்தணுமா, நீங்க எங்களை வாழ்த்த மாட்டோம், உங்களுக்கு நாங்க சோறு சொல்லணுமா, நீங்க எங்களை சோறு சொல்ல மாட்டீங்களா? என்ன சட்டம் ஐயா? எல்லாம் சொல்றதோட சரி, யாருமே கடைப்பிடிப்பதில்லை. வந்து சொல்லட்டும் நாங்க கடைப்பிடிக்கணும்னு யாருமே இல்லை. எல்லாருக்குள்ளேயும் அந்த அந்த ஒரு எட்டி பார்க்கும் அந்த மனம், யாரும் இல்லை. சிந்தனை சொல்வர்கள் அதனை கடைப்பிடிக்காவிட்டாலும் கேட்பவர்கள் ஒன்றையாவது ஏற்று நடக்கலாம் தானே. இல்லை, அங்க யாரும் ஏற்றுக்கொள்ள சொல்றோம், நாங்களே ஏற்று நடக்க இல்லையா? அக்கா, சொல்றவர் கடைப்பிடிக்காதான் கேட்கிறவர் கடைப்பிடிக்கணும். சொல்பவர்கள் கடைப்பிடிக்கிறேன்னு உங்களுக்கு அப்படி தெரிய வரும். அது என்னன்னு தெரியும். அப்ப மற்றவைக்கு சிந்தனை என்றதுக்கு அப்பால் இது சிந்தனைக்குள்ள வர வேண்டாம். மனித மனங்களே அப்படித்தான் சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்று. சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்று, சரியா? சிந்தனைக்குள்ள வர வேண்டாம், சரியா? அது அவங்க வாசிக்கணுமே தவிர அதுக்கு வர இல்லை. ஆனால் பலர் இங்க சொல்றது ஒன்று, செய்யறது ஒன்றை தான் பார்க்கக்கூடிய இருக்க சமகாலங்கள்ல ஆரம்பத்துல இருந்து. ஒருவருக்கு பணத்தாசை இல்லாம சொல்லுங்க பாப்போம், தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு போய் ஆசைப்படாம இருக்கிறாங்களா? ஒரு பணத்துல மற்றவருடைய பொருட்களில் ஆசைப்படாம இருக்கிறாங்களா? அப்ப அதைத்தான் நாங்க சிந்திக்க வேண்டுமே ஒழிய சிந்தனைக்குள்ள நாங்க வர சிந்தனை வந்து ஒரு வார்த்தையை வச்சு நாங்க இல்ல. நீங்க அதுக்குள்ள நீங்க ஏன் அது தொங்கி கொண்டிருக்கீங்க? நான் சொல்லிட்டேன் சிந்தனைக்குள்ள வர வேண்டாம். இப்ப எல்லாரும் ஒரே சுபாவம். இப்ப அன்னைக்கு ஒருவர் சொன்னார், இங்க எளியவர்கள் எல்லாம் அப்படி இல்லைண்டு படுக்கேவலமா நடக்கிறார்கள். இங்க எளியவர்கள் எளியவர்கள் பக்கமாக பொறாமப்படுறது, போட்டி கொள்றது, இவர்களை பற்றிய மெசேஜில் விடுறது, இவரை எடுக்காது, இளையவர்களுக்குள்ள நடக்குது நிறைய விஷயங்கள், சரியா? பெரிய ஏன்னா அது அந்த தாய்தாபுரட்டிலிருந்து வந்த பழக்கம் அந்த பிள்ளைக்கு, சரியா? அந்த தாய்தாபுரட்டிலிருந்து வந்த பழக்கம் தான் அந்த பிள்ளைகளுக்கு. பல பிள்ளைய நீங்கள் நிற்கிற மாதிரி இல்லை, இங்கே தோழியவர் இங்கே பிறந்தவர்கள் இப்படி இல்லை. அன்றைக்கு தான் ஒரு கல்யாண வீட்டில் நிற்கிறோம், நாங்கள் முன்னுக்கு நிற்கிறோம் கல்யாண வீட்டில், எங்கேயோ கிடந்த ஒரு 6 பேர் முன்னுக்கு ஓடுதுகள், இங்கே பிறந்து வளர்ந்தாங்க. இந்த பூனையும் பால் குடிக்குமா? இல்லை, அப்படி நீங்கள் சொல்ல வேண்டாம். இங்குத்தி ஒரு அப்படி இல்லை, ஒரு கொள்ளுங்க கூட தெரியாத பிள்ளைகள், நோவே. போட்டி போடாமல் நிறைய எங்களை விட அவர்களுக்கு இருக்கு, தெரியுமா? நிறைய பார்த்துருக்குறோம். கலோ கூட சொல்ல மாட்டாங்க. வீட்டு பழக்கம் தான் அது. சொந்தக்காரர்கள் கூட சொல்லாத இளையவர்கள் இருக்கிறார்கள். முன்னர் காலத்துல சொன்னது தொட்டில் பழக்கம் தான் அங்க வரைக்கும். இப்பத்திய இளைஞர்கள் பத்திலாம் எப்படி நாங்க பாக்குறோம். அந்த காலத்துல அப்படி இல்லை தானே, ஒரு கட்டுக்காப்போட வாழ்ந்த இளைஞர்கள் தானே இப்ப எங்களுக்குள்ள எல்லாம் இளைஞர்களாக இருக்கும் போது. அந்த காலத்தை நான் சொல்ல வரேன். இளைஞர்களாக இருப்பது இப்படியான அந்த துர்நாட்டங்கள் என்றது இல்லாம தான் இருந்தது. அவர்கள் அந்த ஒரு வயது குறிப்பிட்ட அளவு பட்டு பெற்றோரை கட்டுப்பட்டு இல்லாமல் இருந்தது சொல்ல முடியாது, இருந்ததுதான். ஆனால் சரியான குறைவு. செல்வி அவர்களுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்வோம், வாணிமுகருடைய மகளை எடுத்துக்கொள்வோம். அவரெல்லாம் அந்த வளர்ந்த அந்த 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 காலத்துல வளர்ந்தவர்கள், ஒரு குறிப்பிட்ட அளவு வயதுக்கு முன்னால வந்தவர்கள். இப்போதைய இளைஞர்களுக்கு தான் அப்படி அந்த புத்திகள் இருக்கு. ஏன்னா இந்த நவீன காலங்கள், நவீன இதுகள் எல்லாம் வந்து புகுந்ததாக
அவர்கள் வந்து கெட்டு போறதுக்கு தடுமாறுறதுக்கு வழி இருந்தது. இல்ல எல்லாம் கட்டு போறது நட்டமா கூட்டாகத்தானே அவர்களுக்கு. வாழ்ந்தோம். எங்கட தாய், நாங்கள் டெலிபோன் யாரும் இருக்க இல்ல, டெலிபோன் இருக்க இல்ல, பொதுவான பொது ஊடகங்கள்ட அந்த இந்த புகுத்தல் இருக்கல, அதால அவர்கள் தாய் சொல்ல கேட்டு சமுதாயம் சொல்றதை கேட்டு நல்லபடியாக வளர்ந்ததால ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறார்கள். ஆனா இப்போதைய பிள்ளைகள் அப்படி இல்லை, கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த டெலிபோன்கள் அந்த நவீன தொடர்பு சாதனங்கள் எல்லாம் வந்ததால வீடு ரூம் தனித்தனி ரூம்கள் இருக்குது. அந்த ரூமுக்குள்ள போய் அவர்கள் என்ன செய்கிறார்கள்னே தெரியாது எங்களுக்கு. எல்லாம் டெலிபோன் அவர்கள் இன்டர்நெட் எல்லாம் இருக்குது, அவர்கள் என்ன செய்கிறாங்க என்னத்தை பார்க்கறாங்கன்றதெல்லாம் தெரியாம தான் இருந்தது. ஏன்னா தனித்தனி அந்த கருத்தில் தனித்தனியாக எல்லோரும் ஒன்றாக படித்து அது மட்டும் இல்ல, சில ஒரு பிள்ளைகள் வந்து ரூமுக்குள்ள வாணி ஒரு ரூமுக்குள்ள நாங்கள் 10 பேர் வாழ்ந்தோம். அப்படிதான் ஒரு பாயில அடிப்படைப்பட்டு 10 பார்த்தா அப்ப இல்ல எந்த கதைகள் சொல்லித்தான் இப்ப வாழணும். சில கதைகள் சொல்லி இளையவர்களுக்கு தங்கட ரூமுக்குள்ள தாய் கூட போகக்கூடாது, ஒருத்தரும் போகக்கூடாது. தகப்பன் கூட போகக்கூடாது, தன்னோட பெட்டில் கூட அந்த தாயை தகப்பனை இருக்கக்கூடாது. மற்றது அந்த பெட்டை இப்போ யார் விசிட்டர்ஸ் வந்தால் கூட ஷேர் பண்ண மாட்டார்களாம். கொடுக்க எந்த மாட்டார்கள். பெட் எந்த ரூம். அப்போ இப்படிப்பட்டவர்கள் நாளைக்கு கல்யாணம் கட்டின அப்புறம் என்ன நடக்க போகுது? அப்போ அந்த பகிர்ந்துணர்வு இருக்க வேணும். சும்மா அம்மா அப்பா பீத்திரத்தில் ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு ரூம் என்றாலும் 2 ரூம் என்றாலும் அந்த பகிர்ந்து இப்போ எங்கள் வீட்டில் 2 ரூம் தான், 1 கலையமாக்கிட்டோம். அது 4-5 கம்பிட்டேன் வருகிறார்கள் 8-10 பேர் சமாளிப்பார்கள். நாங்களும் அப்படி தான் இருக்கிறோம். சரியா? ஏன்னா பிளான் பண்ணி இருக்கிறோம். அதுக்காக வந்து நாங்கள் வீடுங்கட்டே இல்லாது எங்களோட பிள்ளை நான் 2 ரூம் தர மாட்டேன் இல்லை. உடனே சொல்கிறது ராகவி எந்த பெட்டி இருக்கு இப்போதே அரிமன் வச்சிருவேன். சரியா? நாங்கள் செட்டியில் எடுப்போம். இதுதான் தான தர்மம் பண்ணுறது. விட்டு கொடுப்பிருக்கணும் வீட்டில். இப்ப நாங்களாம் எங்களை தம்பியில பிள்ளைகள் வாரேன்னு சொன்னா நான் சொல்லுவேன், வாங்க சந்தோஷமா வாங்க, மாமியில வீடு குப்பையா தான் இருக்கும், வாங்க நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, நாங்களே கூட விட கிளீன் பண்ணிட்டு நாங்களே சமாளிச்சுட்டு போறவர்கள தான் நாங்கள் எடுக்கலாம். தவிர வந்து இதென்ன இந்த வீடு எப்படி நீ போய் ஐயா இல்லாட்டி வீட்டை கட்டி தந்து போடுவோம் தான் இருக்கிறோம். இப்ப 7வது போதுல பிள்ளைகள் சொல்லுங்க, அந்த எங்க தம்பியில பிள்ளைகள் சொல்லுங்க, மாமி நீங்க ஒண்ணுமே செய்யாதீங்க, நாங்க வந்து எங்களுக்கு தெரியும் நீங்க 7வது குப்பையா தான் இருக்கும்னு தெரியும், நீங்க ஒண்ணுமே செய்யாதீங்க, நாங்க வந்து குசிங்க துப்புரவாக்கி போட்டு நாங்களே உங்களுக்கு சமைச்சு நாங்க தரோம், நீங்க ஒண்ணும் செய்யாது. அதான் உண்மை. அதான் அன்பு. வாழணும். அதான் உண்மையான நாங்க அதான் உண்மையான அன்பு. அதுதான் உண்மையான அன்பு. வெளிவேஷமா நாங்க வாழக்கூடாது. ஏன்னா எங்களோட நிலைமை இதுதான். மற்றவர்களுக்கு நாங்க வாழ இயலாது. நிலைமை இல்ல, எல்லார் வீட்டிலும் அப்படித்தான் இருக்கும். நாங்கள் ஆக்கள் வரைக்கும் அதை கிளீன் பண்ணுவோமே ஒழிய நோமலா உண்மையை சொல்றேன். என்னோட வீடுண்டா இப்போதும் பார்க்க முடியாது. என்ன குப்பையா தான் கிடைக்கலாம். என்னால மேல ஏறி அடுக்க முடியாது. எங்களோட ஃபேன் ஒன்று மேல இருக்குது. அப்ப அதை என்னால எடுக்க முடியாது. பிள்ளைகள் சொல்லி நாங்க வர மாட்டோம், இல்லைங்க நீங்க ஏறி திரும்ப விழுந்துடாதீங்க, நாங்க வந்து எடுத்து தரோம், நீங்க அப்படி என்ன நீங்க கவனமா இருந்துக்கிறீங்க, நாங்க வந்து செய்தாரோம் தான் அவங்க சொல்லுவே இல்லையே, நீங்க செய்தாங்கன்னு கேட்கல. அப்ப சரியான பக்தியா இருக்கு, என்னால முடியாது, ஒட்டு மொத்தமாக சொல்ல முடியாது. மேல ஃபேன் இருக்குன்னு சொல்ல பொருங்க நான் வந்து எடுத்து தாரேன் சொல்லுது, மேல இருக்குது நான் வந்து எடுத்து தாரேன்னு சொல்லுது. நான் இல்ல நீங்க உடனே வர மாட்டீங்க, நான் எடுக்கணும்னு அப்படி எடுக்க இயலாது. எல்லாத்தையும் பொறுத்து அனுசரிச்சு தான் இருக்க வேணும் இந்த காலங்களில். என்ன எல்லாமே போட்டி போறாம சொல்றது ஒன்று செய்ய வேண்டி என் கோயிலுக்குள்ளேயே அங்கே மீவார்கள் கொஞ்சம் குறுப்பா, அதுக்குள்ளேயே அங்கே பிச்சை போடுங்க. இவரை பற்றி அவ சொல்லுவா, அவ பற்றி இவ சொல்லுவா, இவ தானே இது செய்யணுமெண்டுவா. அதுக்கு ஆனால் பார்த்தா அப்படி நிற்பார்கள் சாமியார்கள் விட்டா அங்கே இது கற்பகிரகத்துக்குள்ளே இதுக்குள்ளேயே போய் தாங்க பூசை பண்ணுற அளவு தான். ஆனால் அவங்ககிட்ட கதைகள் கேட்டால் வரும். அந்த தீபம் காட்டேக்க நான் மாத்திரம் ஒன்றுக்கு 2 பார்க்கணும்னு தொடர்ந்து முழு நேரம் நிப்பினேன். மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்காரு. இருந்தாலும் கூட தலையை இப்படி எட்டி வச்சு மற்றவைக்கு 10 பேரும் அதெல்லாம் பாவத்தை தான் தேடுறார்கள். அங்க போய் நின்றும் பலர் பாவத்தை தேடுறார்கள். அவர்கள் கோயிலுக்குள்ள போகிறார்களா? எங்கட கடமை சிந்தனையை சொல்றது, ஏற்றுக்கொள்ளாதது அது மற்றவருடைய இல்ல நீங்க அதுக்குள்ள போகாதீங்க. திரும்பி நாங்க அதை விட்டுட்டோம் இல்ல. நாங்க இப்ப என்னென்றால் சொல்றதோன்னு செய்யறோம் தான் பலராக இருக்கின்றோம்னு சொல்ல வாரோம். நாங்க எல்லாரும் பிழை செய்யறவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அது அதுக்காக ஒட்டுமொத்தமா பிழை செய்யாதவர்கள் என்றும் இல்லை, செய்யறவர்கள் என்றும் எல்லாரையும் சொல்ல முடியாது. அதான் சொல்றாங்க, எல்லாரையும் சொல்லவும் இல்லை, எல்லாரும் நல்லவர்கள் சொல்லலாம், கெட்டவர்கள் சொல்லல. மனித பிறப்புகள் மனிதர்களுக்குள்ள எல்லாமே இருக்கின்றது. நாங்க சொல்றது செய்யறோமா? நோ வேணாம் சொல்லலாம். ஆன்சர் நோ. சரியா? நீங்கள் சொன்ன சிந்தனை இதுக்கு தானக்கா நீங்கள் அந்த பிள்ளைகளை வாழ்த்தி நீங்கள் சந்தோஷம்.
ஆனால் அந்த இதைத்தான் சொன்னோம். இத்தனை பேர் வந்து வாழ்த்தினோம், ஒன்றும் இல்லத்தானே, அந்த அது உண்டையத்தான் எடுத்தோடைய மற்றபடி தப்பா அப்படி இல்ல. அந்த உங்களோட மனதுக்கு நீங்கள் அந்த நல்ல மனதுல நீங்க சொன்னீங்கள், அதை நாங்க ஏற்றுக்கொள்றோம். அத போல மற்றவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சொல்லாதுகளே வந்து, அப்ப அந்த ஒன்றைத்தான் சொன்னோம். இல்ல நாங்களும் இவ்வளவு சொல்லாமத்தான் இருந்தோம். அந்த அன்றைக்கு அந்த நடாமனவர்கள் அந்த சொல்ல பாவிக்காம இருந்துருந்தா நாங்க சொல்ல மாட்டோம் தான். ஏன்னா சும்மா இந்த நேரத்துல நாங்க சும்மா எல்லாரும் சுகமாயிருங்க, நீங்க செய்யற காரியங்கள்லாம் வெற்றி வரும்னு சொல்றோமே ஒழிய அந்த குறிப்பிட்டு அந்த இதை சொல்லாதது தவறுதாங்கிறத நாங்க ஒத்துக்கணும். அவர்கள் சொன்னதை நாங்கள் ஏற்று ஒத்துக்கொண்டு அவர்களுக்காகவும் இந்த சுப வழியில சிறிய ஒரு மன்றாட்டை அவர்களுக்காக நாங்க வேண்டுவோம். கஷ்டப்படுறவர்கள் அந்த பிள்ளையோட அந்த பெற்றோரை நாங்க நினைச்சு பார்ப்போம். நாங்க ஒரு சிறிய வருத்தத்தை எங்களால் தாங்க முடியாம இருக்கிறோம். அவர்கள் எவ்வளவு அந்த சுமையை சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்க அந்த சுமையை சொல்றேன் இல்ல தாங்க, சில பேர் வெளியில சொல்ல மாட்டாரு. எவ்வளவு சுமை, எவ்வளவு நினைச்சு பாருங்க, எவ்வளவு சுமைன்னு சொல்லி. எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் வந்தாலே, சின்ன பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் வந்தாலே நாங்க இவ்வளவு அழித்து கொள்றோம். யாரு பார்க்கிறா சிறப்பு மலர்களை? யாரு ஞாயிற்றுக்கிழமையில நடக்கிற இதுல யார் வந்து வாழ்த்து கூறுகிறார்கள் வைக்கிறதா?